யாரும் வந்து இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஆசிரமங்களை வந்து மறந்துடக்கூடாது. அமரத்துவம் அடைந்த அமரசிங்கம் கோவிந்தராஜா அவர்களின் நினைவாக எங்களது லண்டனில் வசிக்கின்ற வணக்கம். இது தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா, நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாதன். இன்றைக்கி வந்து நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பு குருக்கள் மடத்தில் இருக்கக்கூடிய விபுலானந்தர் முதியோர் இல்லத்தில் வந்து நிற்கிறோம். பல நாட்களுக்கு பின்பு வந்து நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். உதவி திட்டங்கள் எல்லாமே நிறுத்தின பிற்பாடு வந்து ஆசிரமங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் வந்து அப்படியே படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டோப்பாக இருந்தது. ஆனால் பேர்ஸ்னலாக வந்து அதாவது இந்த இடத்துல வந்து இத்தனை மாதம் இத்தனை தேதி சாப்பாடு கொடுக்க போகிறாங்க அப்படி சொன்னால் டேரெக்டாக வந்து நாங்கள் அவங்கள வந்துட்டு கண்டெக்ட் பண்ணி வர்றது. இல்லைன்னு சொன்னால் எங்களோட காசு அனுப்புகிறாங்கன்னு சொன்னால் வீடியோக்கள் எதுவும் பண்ணாமல் மறைமுகமாக வந்து அந்த ஒரு உதவிகளை பண்ணி கொண்டு வந்திருந்தோம். அந்த வகையில் அப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து நாங்கள் ஐயாக்களை சந்திக்கணும் அப்படிங்கிறதுனாலேயும் ஒரு ஆண்டு நினைவு, அதாவது என்ன நினைவுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து சென்ற வருடம் வந்து தைத்திருநாளை வந்து இதே முதியோர் இல்லத்தில் வந்து நாங்கள் சிறப்பிச்சிருந்தோம். ஸோ நேற்றைய நாட்களில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு வருடம் வந்து முடிஞ்சிருந்தது. அண்டு ஆர்ஜே தமிழாவில் வந்து காணொலியை பார்த்துருக்க மாட்டீங்க. ஆர்ஜே வித் கேஜி சேனலில் வந்துட்டு தைப்பொங்கல் தினத்தை வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து நாங்கள் கொண்டாடினதை வந்து பார்த்துருப்பீங்க. அண்ட் எங்கள்கிட்ட இந்த சேனலூடாக வந்து இனிய தைத்திருநாள் நல் வாழ்த்துக்களையும் வந்து நாங்கள் இதோட தெரிவித்து கொண்டு நாங்கள் வீடியோக்குள்ளே வந்து போக போகிறோம். நான் சொன்ன மாதிரியே வந்து எதற்கான ஒரு உதவி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து மேபி ஆசிரமங்களில் வந்து அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகளை பூர்த்தி செய்யும் முகமாக ஒரு சில உதவிகள் வந்து நாங்கள் பண்ணி கொடுக்குறது வழக்கம். அப்படி இல்லைன்னா வந்து யாருடையாச்சும் பிறந்த நாட்களாக இருக்கட்டும், இல்லைன்னு சொன்னால் நினைவு நாட்களாக இருக்கட்டும், இப்படியான நாட்களை வந்து சூஸ் பண்ணி ஒரு நாள் மதிய உணவு அப்படின்னு சொன்னால் 3 வேளை உணவுகளை வந்து தயார்படுத்தி வந்து கொடுக்குறது வந்து வழக்கம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி, அவங்களுக்கு தெரியும் எங்கள்கிட்ட சேனலில் வந்து ஒரு நாங்கள் வீடியோ காண்பிச்சிருந்தோம். போன வருஷம் வந்து லண்டனில் வந்து ஒரு ஃபேமிலி வந்துருந்தாங்க. அவங்களோட பையன் வந்துட்டு பெர்ஃப்யூம் எல்லாம் வந்துட்டு மேக் பண்ணுறதா சொல்லி வந்து ஒரு வீடியோ உங்களுக்கு காண்பிச்சிருந்தோம். ஸோ அந்த ஒரு ஃபேமிலி தான் ஆரம்பதி சேர்ந்துவாங்க. அவங்களோட அப்பாட ஆண்டு நினைவு இன்னைக்கு. ஸோ அந்த ஒரு ஆண்டு நினைவு வந்து ஒட்டி இன்னைக்கு லண்டனில் இருந்து மகளும் மருமகனும் சேர்ந்து வந்து இன்னைக்கு இந்த ஆசிரமத்துக்கு இந்த ஒரு ஹெல்ப்பை வந்து பண்ணுறாங்க. அதாவது ஒரு நாள் 3 வேளை உணவுகள் வந்து தயார்படுத்தியிருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு மதிய உணவு நேரத்தில் வந்து பூஜை ஒன்று பண்ணுவாங்க, சிறப்பு பூஜை. இன்றைக்கி வந்து ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமை. ஆனால் வெள்ளிக்கிழமைன்றது மட்டும் கிடையாமல் ஒவ்வொரு நாட்கள்லையும் வந்து விசேட பூஜை ஒன்று பண்ணுவாங்க. யாராச்சும் நினைவு நாட்கள், பிறந்த நாட்கள் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரேயர் பண்ணுறதுக்காக வேண்டி அந்த ஒரு வேண்டுதல்களை வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு பூஜையை வந்து முடிச்சுட்டு அவங்களோட வந்து மதிய உணவில் நாங்கள் கலந்து கொள்ளலாம் அப்படின்ட்டு சொல்லி இன்றைக்கி வந்திருக்கிறோம். ஸோ இந்த ஒரு காணொலி வந்து ரொம்ப நாளைக்கு பிறகு வந்து நாங்கள் காண்பிக்கிறதுக்கான காரணம், யாரும் வந்து இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஆசிரமங்களை வந்து மறந்துடக்கூடாது. அதாவது இந்த முதியோர் ஆசிரமங்கள், சிறுவர் ஆசிரமங்கள், அப்படி ஆசிரமங்கள் வந்து இருக்கும். அங்கங்கே வந்து வருடங்கள் மாற மாற சில தேவைகள் வந்து ஏற்படலாம். அந்த தேவைகளை வந்து உண்மையிலே யாரால என்னென்ன உதவிகள்லாம் செய்து அதை பூர்த்தி செய்து கொடுக்க முடியுமோ அதெல்லாம் பூர்த்தி செய்து கொடுக்கலாம். ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி உதவிகள்லாம் வந்து இந்த கமிட்டியால் அவங்களுக்கு அதெல்லாம் பண்ணி கொண்டு தான் இருக்கிறாங்க. அதாவது இதை பண்ணவங்க வந்து பண்ணி கொண்டு தான் இருக்கிறாங்க வெளிநாடுகள்லாம் இருந்து. ஆனாலும் சில உதவிகளை வந்து பண்ணணும் அப்படி சொல்லி ஆசைப்படுறவங்க வந்து பண்ணலாம். கண்டிப்பாக எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். அண்ட் எங்களோட ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ அந்த ஒரு நம்பர் வந்து உங்களுக்கு நாங்கள் டிஸ்பிளேல காண்பிக்கிறோம். அந்த நம்பரையும் அதற்கான காரணம் ஏன் நம்பர் வந்து மாற்றப்பட்டது, நிறைய பேர் வந்து இப்போ கால் பண்ணிலாம் கேட்குறீங்க, ஏன் திடீர்னு நம்பர் வந்து மாற்றப்பட்டது அப்படி சொல்லலாம் வந்து நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்குறீங்க. ஸோ அந்த கேள்வி குறித்து அதற்கான பதில் விடைகள் கூறி வந்து ஒரு காணொலியை வந்து வெகு விரைவில் நாங்கள் உங்களுக்கு காண்பிக்கிறோம் வந்து. அண்ட் இப்போ வந்து முன்கூட்டியே நிறைய விஷயங்கள் பேசிக்கொண்டிருக்காம டைரெக்டாக இப்போ வந்து நம்ம காணொலிக்குள்ளே போகலாம்.
எல்லாம் வல்ல இறைவனை முதலில் வணங்கி இன்று நமது குருக்கள் மடத்தில் அமைந்திருக்கின்ற எட்ப்ரோ முதியோர் இல்லத்திற்கு இன்று இருக்கின்ற வயோதிபர்களுக்கான முழுநேர உணவினை வழங்குவதற்காகவும் நம் எல்லோரையும் சந்தோஷப்படுத்த வேண்டுமென்ற நோக்குடனும் இன்று வருகை தந்திருக்கின்ற எங்களது லண்டனில் வசிக்கின்ற அவர்களுக்கு முதலில் வருகிறவர்கள் அவர்களை வரவேற்று அவர்களுக்கு நன்றியையும் கூறிக்கொண்டு இன்று அமரர் கோவிந்தராஜா அவர்களது நினைவு நாள். இந்நாளில் அவர்களது நினைவாக லண்டனில் வசிக்கின்ற அவரது மகள் கிஷ் ஜானா அவர்களும் அவர்களது மருமகன் நந்தகுமார் ஆகியோர் இன்று நமது இல்லத்திற்கு 3 நேர உணவினையும் இந்த பூஜையையும் வழங்குவதற்கு நமக்கு உதவி புரிந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாம் நன்றியை கூற வேண்டும். நன்றி கூறுவதோடு அமரசிங்கம் கோவிந்தராஜா அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து இறைவனடி சேர்ந்துள்ளார். அவரை இறைவன் என்றென்றும் அவர் பாதத்தில் வைத்து அவரது ஆத்மாவை நிம்மதியாகவும் நியாயமாகவும் வைத்து கொள்ள வேணும் என்று நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து வணங்குவதோடு நமது இந்த இல்லத்தை நினைத்து நமக்கு நிதியுதவி வழங்கிய லண்டனில் வசிக்கின்ற அவரது மகள் மருமகன் இருவருக்கும் இந்நேரத்தில் நன்றியை கூறி அவர்களும் எங்களுடன் சேர்ந்து இந்த பூஜையில் கலந்து கொண்டு அவர்களது வாழ்க்கையும் உயர்வடைய வேணும், அவர்கள் என்றென்றும் நம்மளுடன் இணைந்திருக்க வேணும் என்று மீண்டும் கேட்டு அவர்களுக்கு நன்றியையும் கூறி எமது கோவிந்தராஜா அவர்களின் ஆத்மா இறைவனடி இருக்க வேணும் என்று எல்லாம் வல்ல இறைவனையும் வேண்டி நாம் எல்லோரும் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவரது ஆத்மா இறைவனடி இருக்க வேணும் என்று கேட்டுக்கொண்டு உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நிலைகளவும் சிலம்பொலி அலம்பும் நிமல நிறநெருமேனி வரைகளும் மகளால் வாகமாய் புணர்ந்த வடிவினர் கொடி அணிவுடைய கரைகளும் சந்தும் காரகிப்பிளவும் அளப்பெருங்கனமணி வளர்ந்தி குறைகடலோதம் நித்திலம் பொழிக்கும் கோணமாமலை அமர்ந்தாரே. புன்னறி அதனை செல்லும் போக்கினை விலைக்கு மேலாம் நன்னறை உலகச் செய்து நவையறை காட்சி நல்கி என்னையும் மடியனாக்கி இருவினை நீக்கியாண்ட பன்னிரு கலந்தோள் வள்ளல் பாதமங்கையங்கள் போற்றி போற்றி. தேர்வுபயில் விளையாடு முகம் ஒன்றோ ஈசருடைய ஞான மொழி பேசு முகம் ஒன்றோ கூறுமடியார்கள் நினைத்த முகம் ஒன்றோ குண்டுருக வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றோ மாறுபடை சூரரை வரைத்த முகம் ஒன்றோ வள்ளியில் மனம் புணர வந்த முகம் ஒன்றோ ஆறுமுகமானவர்கள் நீயர் உடல் வேண்டும் ஆதியர் நாசனமாய் அமர்ந்த பெருமாளே. ஆயிரம் கரங்கள் நீட்டி எனக்கின்ற தாயை போற்றி அருள் பஞ்சும் முகத்தை காட்டி ஒளிக்கம் தருவாய் போற்றி தாயினும் பணிந்து சாத சகலனை அணைப்பாய் போற்றி தடைக்குமோர் வீரர்களெல்லாம் துணைக்கரன் கொடுப்பாய் போற்றி தூயவர் இதயம் போல துறங்கிடும் மொழியை போற்றி தூரத்தை நெருப்பை வைத்து சாரத்தை தருவாய் போற்றி ஞாயிறே நலமே மாசநாயகன் வடிவே போற்றி நானிலம் உடனால் மட்டும் போற்றுவோம் போற்றி போற்றி வாங்கையில் வளான்மை கமனி வளன் சுரக்க மன்னன் பொன்முறை அரண் செய்க குறைவிலாதவைகள் வாழ்க நான் வரை அவர்கள் வந்த நத்தமம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் நமோ பார்வதிவரையே நமோ பார்வதிவரையே
நமோ பார்வதி மனைவே என்னோட சிவனை போற்றி என்னோட சிவனை போற்றி என்னோட சிவனை போற்றி இன்பமே சூழ்க இன்பமே சூழ்க இன்பமே சூழ்க ஓம் சாந்தி 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 பொங்கல் தந்திருக்கு. ரைட். ஸோ பொங்கல் சாப்பிட்டுட்டு லஞ்ச் இருக்குது, அதாவது மதிய உணவு. ஸோ மதிய உணவு தான் மிக முக்கியமானது ஒன்று. ப்ரேயர் முடித்ததுக்கப்புறமா மதிய உணவு. இனிமேல் ஐயாக்கள்லாம் அங்கே பொங்கல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமா மதிய உணவு ஹாலில் நம்ம சந்திக்கலாம். அனைவருக்கும் இனிமையான இந்நேர வணக்கங்கள். குருக்கள் மடம் பிரதான வீதியில் அமைந்திருக்கின்ற அட்ப்ரோ முதியோர் இல்லத்திலே இன்று அமரத்துவம் அடைந்த அமரசிங்கம் கோவிந்தராஜா அவர்களின் நினைவாக லண்டனில் இருந்து மகள் ரிஷ்யானா, மருமகன் நந்தகுமார் ஆகியோரினால் அப்ரோ வழிபாட்டறையில் விசேட பூசை இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து முதியோர்களுக்கான உணவும் வழங்கப்படுகின்றது என்பதை நாங்கள் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் அமரத்துவம் அடைந்திருக்கின்ற கோவிந்தராஜா அவர்களின் ஆத்மா இறைபதம் அடைய வேண்டும் என்று இந்த முதியோர்கள் பிரார்த்தித்து இந்த மதிய உணவினை உண்ண இருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த அனுசரணையை வழங்கியிருக்கின்ற கோவிந்தராஜா அவர்களின் மகளான ரிஷ்யானா, மருமகன் நந்தகுமார் ஆகியோருக்கு அப்ரோ நிர்வாகம் சார்பாகவும் இல்லத்தில் இருக்கின்ற முதியோர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். நன்றி. ஓகே, உண்மையில் இறைபதம் அடைந்திருந்த அமரசிங்கம் கோவிந்தராஜா அவர்களோட நினைவை ஒட்டி இன்னைக்கு 3 வேளை உணவுகளையும் இந்த ஆசிரமத்தில் தயார்படுத்தி கொடுத்துருந்தாங்க. அந்த வகையில் எங்களோட சார்பில் உண்மையில் லண்டனில் இருக்கக்கூடிய இறைபதம் அடைந்த அமரசிங்கம் கோவிந்தராஜா அவர்களோட மகளான கெசியனா மற்றும் மருமகனான நந்தகுமார், ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இன்னைக்கு இந்த ஏற்பாடுகளை செய்திருந்தாங்க எங்களோடாக. ஸோ அந்த வகையில் உண்மையில் அவங்க இருவருக்கும் எங்களோட சார்பில் நன்றிகளை சொல்லிக்கொண்டு இறைபதம் அடைந்தவங்களோட ஆத்மா சாந்தி பெறதுக்காக வேண்டியும் நாங்கள் ப்ரேயர் பண்ணி கொண்டு இன்னும் ஒரு காணொளி சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.